பக்கவாதத்துக்கான சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு. மருத்துவ நிபுணர்களும் இருக்காங்க. அதாவது மருத்துவ பிரிவுலயும் இருக்காங்க, அறுவை சிகிச்சை பிரிவுலயும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி டீம்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நம்ம உடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அதுல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இஸ்கீமிக்கா, ஹெமரேஜிக்கா, அதாவது ரத்த குழாய் அடைப்புனாலயா ரத்த கசிவுனாலயான்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ அந்த நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்குள்ளார வந்தா டினக்டாக்ளேஸ், அல்டிக்ளேஸ் அப்படின்னு 2 மருந்து இருக்கு. அதை செலுத்திடலாம். அதை செலுத்துறதுக்கு நோயாளிகளுக்கு ரத்த கசிவு ஏற்படுற மாதிரியான நோய் இருக்கக்கூடாது, சர்க்கரை அளவு அதிகமா இருக்கக்கூடாது, பிரஷர் அதிகமா இருக்கக்கூடாது, உயர் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டுதான் அந்த மருந்துகளை போட முடியும். நமக்கு போட்டா எதுக்காக அதை நம்ம போடணும்? ஏன்னா அந்த ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் மூளையோட நியூரான்ஸ் செல் அந்த செத்து போயிட்டு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுறோம். இது 4 மணி நேரத்துல போடும் போது நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். அதாவது மூளையோட ஆக்டிவிட்டிஸ இல்ல அந்த நியூரான்ஸை ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப டிசபிலிட்டி, அதாவது அவங்க படுக்கையா நடக்க முடியாத அளவுக்கு போகாம தடுக்க முடியும். இதே ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், ரத்த கசிவுனால வருதுன்னா மூளையில பிரஷர் அதிகமாகும். அந்த பிரஷரை குறைக்கிறதுக்கான மருந்துகளும் சில நேரத்துல தேவைப்பட்டதுன்னா உயிரை காப்பாத்துறதுக்காக அறுவை சிகிச்சையும் பண்ணலாம். கிரேனியோட்டமி இல்ல கிரேனியோட்டமி அப்படின்ற ஒரு சிகிச்சையும் செய்யலாம். அதை உயிரை தான் காப்பாற்றுமே தவிர நடக்க வைக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடையாது. நடக்க வைக்க முடியாது, ஆனா உயிரை காப்பாத்தி வச்சுக்கலாம்.